Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 12th standard mathsல exercise 5.3ல இருக்க அந்த 6 சம்மே பார்க்க போறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இதோட அந்த கண்டிஷன்ஸ் கீழ கண்டிஷன்ஸ் வந்து நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்கை வந்து இங்க நான் பின் பண்றேன், உங்களுக்கு வந்து சைடுல பின் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும், டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ கண்டிஷன் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஏவோட வேல்யூ சி எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 இருந்து அப்புறம் எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு 0 இருந்தால் அது சர்க்கிள், பியோட எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கணும், ஏ ஆர் சி வந்து உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா பாரபோலா, ஏவும் சி நாட் ஈக்குவல் டு 0 ஆகும், ஏவும் சியும் சேம் சைனா இருந்தா எலிப்ஸ், ஆப்போசிட் சைனா இருந்தா ஹைப்பர்போலா. ஏ ஈக்குவல் டு சி மற்ற எல்லாமே 0 இருந்தா x ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 0, ஏ ஈக்குவல் டு மைனஸ் சி இருந்தா மற்ற எல்லா வேல்யூ 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0வா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா வந்துரும், ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். 2x² - y² = 7. இப்போ எப்படி இருக்கு, a ஓட கோஎஃபிஷியன்ட் எப்படி உங்களுக்கு a ஓட கோஎஃபிஷியன்ட் b கோஎஃபிஷியன்ட் இல்ல. சோ a கோஎஃபிஷியன்ட் and b கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே வந்து ரெண்டுமே a and c ரெண்டுமே இருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. சோ ரெண்டுமே டிஃபரன்ட் சைடு. டிஃபரன்ட் சைடுனா உங்களுக்கு என்னது, கண்டிஷன் நம்பர் 4 ஹைப்பர்போலா. நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நமக்கு வந்து சர்க்கிளுக்கு வந்து இத 1 ன்னு சொல்றதை விட ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். a and c ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகேவா, அது வந்து நம்ம சர்க்கிள் தான் சொல்லுவோம், ஓகேவா? ஈக்குவல் டு 1 னே வச்சுப்பா, அது சம்திங் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இங்க பாருங்க 3x² + 3y² இருக்கு. சோ அதுவே அதேதான், ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். சோ 3 ஐ வெளிய எடுத்துட்டு அதை வந்து பண்ணலாம், ஓகேவா? 3 ஐ வெளிய எடுத்து அதை சர்க்கிளா கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் a இருக்கு c இருக்கு, ரெண்டுமே சேம் சைடு. ஏவும் சியும் ரெண்டுமே சேம் சைடுனா என்னது, கண்டிஷன் நம்பர் 3 எலிப்ஸ். நெக்ஸ்ட் ஏவும் இருக்கு சியும் இருக்கு, ரெண்டுமே என்னது 1 இருக்கு, சேம் வேல்யூவா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன கண்டிஷன் நம்பர் 1 சர்க்கிள். கிளியரா? நெக்ஸ்ட் ஏவும் இருக்கு சியும் இருக்கு, ரெண்டுமே டிஃபரண்ட் சைடு. a நாட் ஈக்குவல் டு 0, a and c ஆர் ஆப்போசிட் சைடு. அப்ப என்ன நமக்கு ஹைப்பர்போலா. சோ இங்க வந்து a ஓட வேல்யூ 0 ஆ, கரெக்ட்டா? a ஓட வேல்யூ 0 ஆ இருக்கு and xy வேல்யூவும் இல்ல. சோ a or c ஈக்குவல் இங்க a வேல்யூ c 0 ஆ இருக்கு, b ஓட வேல்யூ 0 ஆ இருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு பாரபோலா. சோ கண்டிஷன் நம்பர் 2 பாரபோலா. இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பின் பண்றேன், அது பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ, அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு மார்க் வரலாம், சம் வரலாம். இல்லை கொஞ்சம் அதாவது இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் வரும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். கண்டிஷன் புரிஞ்சிச்சுல, இதுதான் கான்செப்ட். இப்படி வச்சு நம்ம சம்ம போடணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வீடியோவை மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.